Hi friends, நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டராக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னா நிறைய எழுத வேண்டியதாக இருக்கும். என்னதான் நம்ம வந்து பார்த்து எழுதினாலும் ஒரு சில இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டினா கிராமர் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா copy.ai அப்படின்றது அந்த டூல். இது வந்து கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கண்டென்ட்டுக்கு நீங்கள் டெக்ஸ்ட்டு தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், கேப்ஷன்ஸ், ஃப்ரீ ஸ்டைல் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எது வேணுமோ நம்ம அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இப்போ நிறைய டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னாக்கா இங்கே போய்ட்டு இந்த டெம்ப்ளேட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு ரைட் பிளாக் இன்ட்ரோ, ரைட் பிளாக் அவுட்லைன் இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு எந்த ஹெட்டிங் வேணுமோ நம்ம அந்த ஹெட்டிங் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சும்மா ஒரு ரைட் பிளாக் இன்ட்ரோ அப்படின்றதே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் போய்ட்டு ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட் இல்லைனா அப்டேட் கரண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் போய்ட்டு மேலே பாருங்கள் வாட் இஸ் பிளாக் டைட்டில் அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக பிஸ்னஸ் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணுறேன். அது கீழே இப்போ அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக நம்ம வந்து ஏதாவது டைப் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரே ஒரு லைன் டைப் பண்ணால் கூட போதும். இப்போ நான் அதில் போய்ட்டு கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் எ டோன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டோனில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், ஃப்ரெண்ட்லியாக வேணுமா, இல்லைனா லக்ஸரியாக வேணுமா, இல்லைனா ரிலாக்ஸ்டாக வேணுமா, இல்லை ப்ரொஃபஷனலாக வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் போய்ட்டு நமக்கு எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் ப்ரொஃபஷனல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே போய்ட்டு இப்போ அந்த கிரியேட் காப்பி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே மேலே கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரே ஒரு லைன் தான் கொடுத்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது சம்மந்தமாக நமக்கு வந்துட்டு ஒரு கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்கு, அதுவாகவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாக்கா நிறையா இருக்கும். நம்ம ஒரு லைன் கொடுத்ததுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 டெக்ஸ்ட்டுக்கிற மாதிரி நிறையா கொடுத்துருக்குது. இப்போ இதுலேயும் வந்துட்டு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னீங்கன்னா கூட கீழே போய்ட்டு இந்த மோர் லைக் திஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த கண்டென்ட்டில் இருக்கிற மாதிரி வேறு சில வேர்ட் போட்டு ஆல்டர்னேட் பண்ணி அதுவே கொடுக்கும். இப்போ இதில் இருக்கிறது ஏதாவது ஒன்று நமக்கு வேணும் அப்படின்னா அது ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்முடைய பிளாக்லையோ இல்லைனா சோஷியல் மீடியாலையோ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.